கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஏசா அவர்கள் யாக்கோபு பல வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போன பின்பு இப்பொழுது தான் அவரை சந்திக்கிறார். அப்பொழுது தன் மனிதர்களை கூட்டிக் கொண்டு பழிவாங்கும் நோக்கோடு அவர் வருகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் யாக்கோபு ஞானமாய் ஒரு யுக்தியை கையாளுறாரு. முதலாவது அவருக்கு பல வெகுமதிகளை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அவருடைய எல்லா மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரோட சேர்ந்து வந்து 7 விசை அவரை தடை மட்டும் வணங்குறாருன்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருன்னா, அவரோட ஹார்ட்டை அவர் ஜெயிக்கிறதுக்காக, அதே போல் அன்புனால் அவருடைய விரோதத்தை அவர் ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல அவர் ஒரு கோபத்தோடு வந்த ஏசா அவர்கள் மனமிளகி பார்த்திங்கன்னா இருவரும் கட்டி கொண்டு அழுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஞானமாய் செயல்பட வேண்டும். எல்லாமே சண்டைக்கு சண்டையாக அவர் நிற்கக்கூடாது. அவர் பாருங்கள் எப்படி அன்பால் ஜெயித்தாரோ அது போல் நாமும் கூட ஒரு சில நேரங்களில் அன்பை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரோட கண்களில் இவருக்கு தயவு கிடைச்சதை நம்ம பார்க்குறோம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் மறுபடியும் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவருடைய கோபம் தணிஞ்சிச்சா என்று சொல்லி அவர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறாரு. அதனால் உங்கள் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா போதும், நீங்கள் தேவன் முகத்தை பார்த்தது போல இருக்கு என்றெல்லாம் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். ஸோ அவர் கூட கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெதுவாக வரோம், எல்லாம் இந்த மாதிரி கறவல் ஆடுகள் இருக்குது, சிறு பிள்ளைகள் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவரை அனுப்பி விடுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்துக்கு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். பாருங்க, கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும். மறுபடியும் பாருங்க, 3வது விசையாக
தயவு பற்றி அவர் பேசுகிறாரு. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலியம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பாருங்க, அவங்க சகோதரன் கூப்பிட்ற இடத்துக்கு அவர் போகலை, ஆனால் மெதுவாக வரேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போகிறாரு. ஆனாலும் கர்த்தர் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு அவர் சென்று அடையிறத நம்ம பார்க்குறோம். அங்கேயும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவர் தொழுது கொள்ளுகிறார். துதிகன மகிமை என் தேவனுக்கே உண்டாகட்டும். ஆமென்.